செங்கல்பட்டு தொகுதிக்குட்பட்ட அனுமந்தபுத்தேரியில் உள்ள வாக்குச்சாவடிகள் இவிஎம் எந்திர கோளாறால் பாதிக்கப்பட்ட வாக்குப்பதிவு குறித்த அண்மை தரவுகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு வாக்குச்சாவடியின் 447 இயந்திர கோளாறால் வாக்குப்பதிவில் சுணக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அதிகாரிகள் அதனை சரி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன். வடக்கு பத்மநாபன், தமிழகம் முழுவதுமே காலை 7 மணிக்கு விறுவிறுப்பாக தொடங்கிய வாக்குப்பதிவில் தற்போது செங்கல்பட்டினுடைய எந்த பகுதியில் இவிஎம் பழுதால் வாக்குப்பதிவானது பாதிக்கப்பட்டிருக்கிறது? பத்மநாபன், வணக்கம் சூர்யா. 2026க்கான சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி முதல் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் 7 சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு இன்று காலை முதலில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டு அருகே இருக்கக்கூடிய அனுமந்தபுத்தேரியில் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் வாக்குச்சாவடி எண் பார்த்தீங்கன்னா 447 மையத்தில் வாக்குப்பதிவு இயந்திரம் தற்போது பழுதாகியுள்ளது. வாக்குப்பதிவு செய்வதற்காக தாமதமும் தற்போது ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அதாவது மாலதி நீண்ட நேரமாக அங்க அந்த வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்துவதற்காக நின்றிருந்தார். ஆனால் அந்த மிஷின் இன்னும் பழுதாகும் சரி செய்யப்படவில்லை. தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் நீண்ட நேரமாக அந்த வாக்குப்பதிவு செய்ய முடியாமல் காத்திருக்கின்றனர். அந்த பகுதியில் வெயில் அதிகமா இருக்கிறதுனால் பெரியவர்களும் மற்றும் இந்த குழந்தைகளாம் வைத்துக் கொண்டு அவர்கள் அங்க நீண்ட நேரமாக காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த வாக்குச்சாவடி எண்ணில் 447 எண்ணில் இருக்கக்கூடிய அந்த இயந்திரத்தை சரி செய்யும் பணியில் தற்போது தாமதம் ஏற்பட்டு வருகிறது. இதனால் அந்த இயந்திரம் செய்யலாமல் வாக்குப்பதிவு செலுத்த முடியாமல் மக்கள் நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. இந்த மிஷினை மாற்றி மாற்று மிஷினை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பகுதியில் மாவட்ட ஆட்சியர் இந்த பகுதியில் தான் தன்னுடைய வாக்கு செலுத்துவதற்காக அவரும் நீண்ட நேரமாக அங்கு இருக்கக்கூடியதான் அவர் நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து அதிகாரிகள் அந்த வாக்குச்சாவடியை வேறு இடத்துக்கு கொண்டு சென்று அதை மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. சூர்யா, அனுமந்தபுத்தேரியில் இவிஎம் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறால் பாதிக்கப்பட்ட வாக்குப்பதிவு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன்.